சத்துணர்ந்த சரித்த நாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி, ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீரிப்பட்டி ஊராட்சி கீரிப்பட்டி கிராமத்தில் சுமார் 300 குடியிருப்புகளை கொண்ட அந்த ஆயுராவட பகுதி, அந்த கீரிப்பட்டி கிராமம் கீரிப்பட்டி ஊராட்சி ஆயுராவடர் ஊராட்சி தலைவரை கொண்டது. 1996 அந்த கீரிப்பட்டி ஊராட்சி தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த பகுதி மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்தார்கள். 2001 மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்திய போது மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் 6 அமைச்சர்களை கொண்ட குழு நேரடியாக சென்று அந்த தேர்தலை நடத்தியது. இது மக்களின் கோரிக்கை. அதனால கொஞ்சம் பேச விடுங்க. கேள்விக்கு வாங்க. கேள்வி அதற்கு பிறகு நடத்தப்பட்ட பிறகு ஒரு மாத காலத்தில் சாலை கேட்டீங்க. 23, 24 ஃபேவர் பிளாக் போட சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி இந்த இதை பேசுறேன். நான் ஆதரவர் தான் தலைவரா இருக்காரு, அதனால நான் பேசுறேன். அவங்க பஞ்சாயத்து தலைவர் எந்த தமிழர் தானே இருக்காங்க. ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அது ஒரு மாத காலத்தில் தேர்தல் நடத்தின ஒரு மாத காலத்திலேயே அந்த குழு கலைக்கப்பட்டது, ராஜினாமா செய்து விட்டார்கள். 2006 நீங்க ஒரு வரலாறு கேட்கல உங்ககிட்ட. அந்த எப்படி கீரிப்பட்டி ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கிறத கேட்கல. இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு என்ன தேவைன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க பஞ்சாயத்து கேளுங்க. அவங்க உள்ள இந்த நம்முடைய ஐபிஎன் கேட்டாதான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இது கேட்க வேண்டியது ஆயுத நலத்துறை, அவங்ககிட்ட மட்டும் கேளுங்க. நீங்க அதை மறந்துடுங்க. இதுவரை விட்டதை அடுத்த எடுங்க. கேள்விக்கு வாங்க. மீண்டும் 2006 நடத்தப்பட்டு தொடர்ந்து தலைவர் இருக்கின்றார் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்கு தேர்தல் நடத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாண்புமிகு கேள்வி ஐயப்பன். தொடர்ந்து ஊராட்சி தலைவர் ஆயிராவட ஊராட்சி தலைவர் செயல்பட்டு வருகிறார். ஆனால் நான் கேட்கின்றது, அந்த ஏஜிஎம்டி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் ஏஜிஎம்டி மூலமாக சாலை போடப்படுகின்றது, அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை. ஏஜிஎம்டி மூலமாக வேறு பகுதிக்கு போட்டிருக்கிறார். நான் கோரிய அந்த சாலை அங்கே நிதி ஒதுக்கப்படவில்லை. மேலும் அந்த பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். அதுபோக அந்த பகுதிக்கு பழைய இடிக்கப்பட்ட அந்த சமுதாய கூடத்தையும் கட்டித்தர வேண்டும் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமை. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறியது போல நிதி எதுவும் ஒதுக்கப்படாமல் இல்லை, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சாலையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதா. 31 மார்ச்சுக்குள்ள அந்த பணிகளை முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது கண்டிப்பாக நடைபெறும். அதே போல சமுதாய கூடத்தை சமுதாயத்தை கூட சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சமுதாய நலக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தாட்கோ மூலமாக கட்டி கொடுத்திருந்தாலும் நிறைய சமுதாய கூடங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் அதை முதலமைச்சரின் கவனத்திற்கு ஏற்கனவே எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கோம். புதிதாக சமுதாய கூடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிற சமுதாய கூடங்களை பராமரிப்பு பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அது முதலமைச்சரின் ஒப்புதலை பெற்ற பிறகு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கீரிப்பட்டி ஊராட்சிக்கு அடிப்படை பணிகளை செய்து தருவதோடு ஆதிராவிடர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற அத்தனை கிராமங்களுமே அடிப்படை பணிகள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. அத்தனை கிராமத்தை கண்டிருந்து நீங்க இதெல்லாம் அவை குறிப்பில் இருந்து நீக்கிடுவேன். நீங்க கேள்வி அந்த பர்டிகுலர் ஊராட்சிக்கு என்ன வேணும்னு கேட்க அதை கேளுங்க. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊராட்சியினுடைய நிதி நீங்கள் அதாவது ஆதிராவிட மக்களுக்கு தான் அதிகமாக கொடுக்குறோம். நீங்கள் இப்போ எல்லா அடிப்படை வசதிகளையும் நம்முடைய அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து
எல்லா ஊராட்சிக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. 12,255 ஊராட்சிக்கும் நிதி பகிர்வு தெளிவாக சமமாக வழங்கப்படுகிறது மக்கள் தொகை அடிப்படையில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.